அதாவது நம்ம வந்து தெளிவாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படும், குழப்பமாக இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கும்பொழுது குருங்கிற கிரகம் சம்மந்தப்படும். அதுக்கப்புறம் சுக்கிரன்கிற கிரகம் வந்து நமக்கு சம்மந்தப்படும் சில நேரங்களில். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேது, ஒரு விஷயத்தில் ரொம்ப ஞானம் பெருக்கிறதுக்கு கேதுங்கிற கிரகங்கள் வந்து சம்மந்தப்படும். நினச்ச உடனே நடக்கிறதுலாம் இந்த கேதுவுடைய தன்மைகள் தான். சில விஷயங்களில் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு புதன் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக சம்மந்தப்படும். எதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக சில நேரங்களில் படும், ஒரு ஷேடோவில் இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் நினைக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தோம்னா சனி பகவான் சம்மந்தப்படுறது, ராகு சம்மந்தப்படுறது, சில நேரங்களில் சனி கூட சார்ந்த கேது வந்து சம்மந்தப்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். அவசரப்படும் போது செவ்வாயும், அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு மயங்கி செயல்பட்டதில் சனி கூட கலந்த சுக்கிர பகவானும் சம்மந்தப்படும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. அதனால் நீங்கள் இப்போ யோசிக்கிறது இப்போ என்ன நிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த கிரகங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டுரும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஓ, இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டங்காட்டி தான் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை அவங்களா பார்க்காம இந்த கிரகங்கள் வேலை செய்கிறங்காட்டி இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுதுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்ல கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சூரியன், வளர்பிறை சந்திரன் சம்மந்தப்படும். குழப்பத்தில் இருக்கும்போது தேய்பிறை சந்திரன் வந்து சம்மந்தப்படுறது, பித்ருதோஷ சூரியன் சம்மந்தப்படுறது. ஸோ இந்த மாதிரி கிரகங்களாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூ வில் கெட் பக்கா ரிசல்ட். அது வந்து அந்த ரிசல்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன சரி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு ஒரு பெரிய காலக்கண்ணாடியாக மாறும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.